My dear 12th standard business math students, நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? Cramers rule பார்த்தோம். அது பேஸ்டா சில சம்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். நீங்க போட்டுருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ நம்ம exercise 1.2ல third sum இப்போ நம்ம பார்க்க போறோம். எல்லார்ட்டயுமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. புக் எடுத்துக்கோ. உங்களோட எக்ஸர்சைஸ்ல பேஜ் நம்பர் exercise 1.2ல பாரு third sum எடுத்து ரீட் பண்ணி பாரு. என்ன கொடுத்திருக்காங்க? A total amount of rupees 8600 was invested in two accounts. சம பாத்துட்டியா இருக்கா? அப்ப ரீட் பண்ணிக்கோ. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. எவ்வளவு அமௌண்ட்? 8600 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து one account bearing எவ்வளவு percentage interest கொடுத்திருக்காங்க? 4.3/4% of interest கொடுக்கறாங்க. இன்னொரு அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு கொடுக்கறாங்க? 6.5% interest கொடுக்கறாங்க. அது போக அவங்களுக்கு அந்த per yearக்கு total annual income எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 431.25 கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் அவங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க, அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. let the amount அப்ப invested for each account அதை தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம்மை தான் நம்ம போன எக்ஸர்சைஸ்ல ரேங்க் மெத்தட்ல பார்த்தோம். அதனாலயே இதே சம்ல பர்టిక్యులரா பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு அவங்களே சம்ல ஸ்பெசிஃபைடா கொடுத்துட்டாங்க. சோ டிட்டர்மினன்ட் மெத்தட் சொல்லும்போதே நம்ம Cramers rule தான் யோசிக்கணும். வாங்க சம்க்குள்ள போவோம். நம்ம என்ன கண்டு கேட்டிருக்காங்க? let the amount invested in two accounts தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் எடுத்துக்கிறேன் let the amount invested in two accounts be rupees X rupees Y. தெரியாத அமௌண்ட் நம்ம எப்பவுமே என்ன எடுப்போம்? X Y ன்னு எடுப்போம். இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிக்கோ. let the amount invested in two accounts be rupees X and rupees Y கொடுத்தாச்சு. மொத்தமா அவங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்காங்க? 8600 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டா எழுதலாமா? given x plus y is equal to 8600 எழுதியாச்சு. ஒன் அக்கவுண்ட் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் வந்து 4.3/4% கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்து. 4.3/4 எப்படி மாத்துவ? 4 into 4 16 16 plus 3 9. அப்ப உன்னோட percentage எவ்வளவு வந்துருச்சு? 19/4%. ஏற்கனவே நம்ம ரேங்க் மெத்தட்ல இதே மாதிரி வந்தப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னமா? I is equal to PNR/100. அந்த IPங்கிறது என்னது? நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட் X, Nங்கிறது பெரிய, அப்ப into 1, Rங்கிறது என்னமா? rate of interest. rate of interestக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 19/4. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தி வச்சிருக்கிற வேல்யூ தான் இந்த 19/4 divided by 100. அப்ப இந்த ஃபிராக்ஷன் கிடைச்சிருச்சு. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 19x divided by 400 கிடைச்சிருச்சு. இதே மாதிரி அக்கவுண்ட் B, அதாவது இன்னொரு அக்கவுண்ட்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? 6.1/2%. அந்த 6.1/2% இம்ப்ராப்பரா மாத்துனேனா என்ன கிடைக்கும்? 13/2 கிடைக்கும். அந்த 13/2 கால்குலேட் பண்ணினா இந்த மாதிரி வேல்யூ வரும். அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் அதர் அக்கவுண்ட் நீ என்ன எடுத்துக்க? Y ன்னு எடுத்துக்க. அப்ப 13/200 into Y கிடைக்கும். which is equal to total one yearக்கு அவருக்கு கிடைக்க போற annual income, அதாவது இந்த ரெண்டு அக்கவுண்ட்டையும் யூஸ் பண்ணி அவருக்கு கிடைக்க போற annual income எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 431.25 கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டேட்மென்ட்ட ஃபார்ம் பண்ணியாச்சு. கொடுத்திருக்கிற given conditions யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்மென்ட் ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டு இங்க 400 இருக்கு, இங்க 200 இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருக்கணும். சோ காமன் டினாமினேட்டர் 400 எடுங்க. அப்ப இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 19x plus 26y which is equal to 431.25. இங்க divided by 400 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேனா 19x plus 26y which is equal to 1,72,500 கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் அடுத்து டீல் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். நம்ம இப்ப Cramers ரூலுக்கு போவோம். Cramers ரூலுக்கு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? del கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம கையில இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் என்னது? x plus y is equal to 8600 இந்த ஒரு ஈக்குவேஷனும். அப்ப இங்க 1 1 எடுத்துருவேன். இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுமா? 19. இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? 26. அப்ப 1 1 19 26 as usual. 1 into 26 is 26 minus 1 into 19 is 19. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா which is equal to 7 not equal to 0. Determinant not equal to 0 நாலே நம்ம என்னதான் செஞ்சிருவோம்? Therefore we can apply the Cramers rule. Cramers rule கண்டுபிடிக்கலாம். The solution is
consistent with the unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்க போகுது. அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன வந்துறோம்? del x கண்டுபிடி. del x னா நம்ம நேத்தே பார்த்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த x இருக்கிற காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டுக்கு அடுத்து இருக்கிறத எழுதணும். இங்க ஈக்குவல் டுக்கு அடுத்து நம்ம என்ன வச்சுப்போம்? 8600. இங்க என்ன வச்சுப்போம்? 1,72,500. அப்ப 8,600 இங்க 1,72,500. இந்த y காலத்தை அப்படியே வச்சுக்கோ. 1 into 126. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடி. 8,600 into 26 பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குது. 2,23,600 மைனஸ் இங்க என்ன பாப்ப 1,72,500 மைனஸ் into 1 பாக்கும்போது அதே வேல்யூ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தேன்னா which is 51,100 கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் del y கண்டுபிடிக்கணும். del y னா என்ன பண்ணுங்க? இது x காலத்தை அப்படியே வச்சுக்கிடுங்க. y காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். எந்த காலத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டுக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணேனா 9,100 கிடைக்குது. இப்போ del x del y கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்னதான் வேணும்? சொல்யூஷன் x உம் y உம் வேணும். அப்ப x is equal to del x divided by del. இங்க del x இருக்குன்னா என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கோ? 51,100 divided by 7 எடுத்து எழுதுரு. ரெண்டையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு கிடைக்க போற வேல்யூ 7,300. அடுத்தது y கண்டுபிடிக்கணும். y னா என்ன பண்ணுவீங்க? del y divided by del போடுவீங்க. del y ஓட வேல்யூ என்னமா இருக்கு? 9,100 divided by 7. ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்த்தேனா 1,300. அப்ப சொல்யூஷன் x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, y ஓட வேல்யூ கிடைச்சிரும். Therefore the amount invested in two accounts are rupees 7,300, rupees 1,300. அதுதான் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்களா? the amount invested in two accounts நம்ம என்ன எடுத்துட்டோம்? rupees x and rupees y ன்னு எடுத்தோம். அத நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இதோட நம்ம சம் ஓவர் ஆகுது. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் 1.2 ல ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா எந்த மாடல்னா ஒரு மெரினா பீச்னு இருக்கும். அதுல ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், பைக் ரைடிங் இருக்கும். ரெண்டு ஈவென்ட்ஸ். அதுக்கு அடுத்து ஹார்லி சார்ஜஸ் எவ்வளவு கேட்டிருப்பாங்க. ஹார்லி சார்ஜஸ்ங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு அந்த ரைடு போறதுக்கு சார்ஜஸ் போட்டு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பைக் ரைஸ் வந்து ஒய்ன்னு எடுத்து which is equal to அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீ ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இது வந்து எதே மாதிரினா சிமிலர் டு தி எக்ஸாம்பிள் அந்த கார் சம் செஞ்சோம் பாத்தீங்களா? அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் யூஸ்ட் இன் தி டைப் கார் C1 C2 C3 பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் ஃபோர்த் சம்மும் போட்டுங்க, ஃபிஃப்த் சம்மும் அதே மாதிரி மாடல் தான் போட்டுங்க. அடுத்து சிக்ஸ்த் சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதை மட்டும் இப்ப நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவாமா? சம்ம பாருங்க, மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கு, சம்ம ரீட் பண்ணி பாரு. நம்ம தேர்ட் சம் மாதிரியே தான் இருக்கும். ஆனா தேர்ட் சம் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் அன்னோன் வேரியபிள்ஸ் x y வச்சு சால்வ் பண்ணிருப்போம். இங்க வந்து x y z ன்னு சொல்லிட்டு மூணு வேரியபிள் கண்டுபிடிப்போம். சம்ம ரீட் பண்ணி பாருங்க. A total amount of rupees 8,500 was invested in 3 accounts. அப்ப பார்த்த சம்ல 2 accountsல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து total amount of 8,500 was invested in 3 accounts. ஒவ்வொரு அக்கவுண்ட்ல இருந்தும் அவங்களுக்கு 2% இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து 2% இன்ட்ரெஸ்ட், அடுத்ததுல இருந்து 3% இன்ட்ரெஸ்ட், அடுத்ததுல இருந்து 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டோட்டல் ஆனுவல் இன்கம் அவருக்கு அந்த மூணு அக்கவுண்ட் மூலமா அவருக்கு கிடைக்க போற இன்கம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ₹380 கொடுத்திருப்பாங்க. அது போக இன்னொரு சம் இது கொடுத்திருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா the amount invested at 6% is equal to amount invested in 6%. அதத்தான் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் பாரு. amount invested in the rate of 6% தான் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்? z, which is equal to the எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா sum of the amounts invested in other two accounts. sum of the amount invested in other two accounts. அப்ப other two accounts னா என்னதுமா? x y. அப்ப z is equal to x plus y. இவ்வளவுதான். மூணு கண்டிஷன்ஸ். சம் நல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோ. வா சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன்: let the amount invested in the rate of 2%, 3%, 6% be rupees x, rupees y and rupees z. மூணு அக்கவுண்ட்டையும் அது ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல 2% இன்ட்ரெஸ்ட், அத x ன்னு எடுத்துக்கோ. 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறத y ன்னு எடுத்துக்கோ. 6% கொடுக்கறத z ன்னு எடுத்துக்கோ. டோட்டல் அமௌண்ட் அவர் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 8,500. அப்ப நம்ம டைரக்டா என்ன எழுதலாம்? x plus y plus z is equal to 8,500. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 2%
இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்காங்க. போன சமயம் நம்ம பார்த்தோமா இன்ட்ரெஸ்ட் I is equal to PNR by 100. Pங்கிறது என்னதுமா பிரின்சிபல். அத தான் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் x. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா 1. இன்ட்ரெஸ்டிங் என்ன கொடுத்துட்டாங்க 2%. அப்ப 2 into 1 into x divided by 100. அப்ப 2x by 100. அதே மாதிரி அடுத்ததுக்கு பாப்பேன். அங்க என்னவா வந்துரும் 3y by 100 வந்துரும். அடுத்தது என்ன பாப்பேன் 6z by 100. டோட்டல் annual income 1 இயருக்கு அவருக்கு எவ்வளவு கிடைக்குது rupees 380. Taking LCM எடுத்து cross multiplication பண்ணிட்டேனா 2x plus 3y plus 6z is equal to 38,000 வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். Third equation வாங்க என்ன சொன்னாங்க the amount invested at 6%. அததான் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் z. அப்ப z is equal to அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க sum of the amount invested in other two accounts which is equal to x plus y. அப்ப z is equal to x plus y. அப்ப x plus this implies x plus y minus z is equal to 0. அவ்வளவுதான் x plus y minus z is equal to 0. மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன்னு x plus y plus z is equal to 8,500. அடுத்தது 2x plus 3y plus 6z is equal to 38,000. அடுத்தது x plus y minus z is equal to 0. மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன போறோம் டிட்டர்மினன்ட் மெத்தட், அதாவது கிராமர்ஸ் ரூலுக்கு போறோம். அப்ப del is equal to அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிடு. x கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இந்த காலம், y கோஎஃபிஷியன்ட் அடுத்தது z கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடி. அப்ப 1 into -3 -6 minus of sin remainder alternative plus minus மாத்தணும். அப்ப -1 into -2 -6 னு வரும். அடுத்து +1 into 2 -3. அப்ப -9 +8 -1 ரெண்டே சால்வ் பண்ணிடலாம் which is equal to -2 not equal to 0. அப்ப determinant not equal to 0 சொல்லிட்டாலே we can apply Cramers rule. We can apply Cramers rule. அப்ப Cramers rule நம்ம பாக்கும்போது என்ன பார்த்துட்டோம், இப்படி determinant not equal to 0 ஆ இருந்தாலே அந்த சிஸ்டம் என்னவா மாறிடும், system is consistent with the unique solution. அப்ப எக்ஸாக்ட்டா இதுதான் x ஓட வேல்யூ, இதுதான் y ஓட வேல்யூ, இதுதான் z ஓட வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. அதான் எழுதிருக்காங்க. Since del is not equal to 0, we can apply the Cramers rule and the system is consistent with the unique solution. System எப்படி இருக்கா, system is consistent with the unique solution. அப்ப நம்ம Cramers rule போனோம்னா நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் del x. அப்ப del x is equal to இந்த x இருக்கிற இந்த மொத காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு equal to அடுத்து இருக்கிற நம்பர் எடுத்து எழுத போறோம். equal to அடுத்து என்னமா இருந்துச்சு 8,500 38,000. இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல, அப்ப அதனால வேல்யூ எதுவுமே இல்ல, அதனால இங்க நம்ம 0. மீதி ரெண்டு காலத்தையும் அப்படியே போட்டுருங்க. அப்ப டிட்டர்மினன்ட் x பாருங்க 8,500 into -3 -6 -1 into -38,000. 0 into anything பார்க்கும்போது 0 plus 1 into 38,000 minus 0 வந்துருது. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -76,500 plus இது ரெண்டையும் ஆட் பண்ண minus into minus plus 38,000. அங்க ஒரு 38,000 வந்துச்சு. 38,000 ஆட் பண்ணும்போது 76,000 வரும். 76,000 ல இருந்து 76,500 செப்பரேட் பண்ணும்போது -500. இப்ப del x நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், del y பார்க்க போறோம். அப்ப del y னா நீங்க என்ன பண்ணுவீங்க, x இருக்கிற காலத்தை அப்படியே எழுதிரணும், y இருக்கிற காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்ப 1 2 1 8,500 38,000 0 1 6 -1 எழுதுவீங்க. இதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. அப்ப 1 into 38,000 -38,000 -0 into anything பார்க்கும்போது 0 -8,500 into 2 into -1 -2 1 into 6 is 6. அப்ப -6 plus 1 into 0 -38,000. இங்க ஒரு -38,000. இங்க ரெண்டையும் பார்க்கும்போது சேம் அப்ப ஆட் பண்ணீங்கன்னா -8 வரும். -8 ஓட இத மல்டிப்ளை பண்ணும்போது +68,000 வந்துரும். இங்க ஒரு -38,000. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -76,000. அதுல இருந்து 68,000 செப்பரேட் பண்ணீங்கன்னா -8,000 கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், del z. del z னா என்ன பண்ணுவீங்க, x ஐயும் y ஐயும் அப்படியே வச்சுக்கோங்க. z இருக்கிற காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணா இது மாதிரி நமக்கு டிட்டர்மினன்ட் வருது. அப்ப இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 1 into 0 -38,000 -1 into 0 -38,000 plus 8,500 into 2 -3 பாப்பீங்க. அப்ப இங்க ஒரு -38,000 வரும். இங்க ஒரு minus into minus பார்க்கும்போது +38,000 வரும். இங்க -1 வரும். -1 into 8,500 வரும்போது -8,500.
பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆகி ஆன்சர் -8500 வந்துரும். இப்போ del x கண்டுபிடிச்சிட்டோம், del y கண்டுபிடிச்சிட்டோம், del z கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? x. அப்ப x is equal to என்ன பார்த்திருவீங்க? del x divided by del. ஏற்கனவே del x என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? -500. அப்ப 2 ஆல del ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? -2. ரெண்டே டிவைட் பண்ணும்போது +250 வந்துரும். அடுத்து del y equal to del y divided by del. ரெண்டே டிவைட் பண்ணும்போது -8000 divided by -2 which is equal to ரெண்டு மைனஸ் மைனஸும் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். இங்க 4000. அதே மாதிரி ரிசல்ட் பாத்தீங்கன்னா del z divided by del which is equal to -8500 divided by 2 பார்க்கும்போது 4250. அப்ப x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, z ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. Therefore the amount invested in 3 accounts are the amount invested in 3 accounts are x ஓட வேல்யூ என்னமா 250, y ஓட வேல்யூ 4000, z ஓட வேல்யூ 4250. சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? amount invested in 3 accounts rupees 8500 கொடுத்திருந்தாங்க. அதுதான் நம்ம தெரியாதது. 3 accountsல மொத்தமா 8500, இன்டிவிஜுவலா ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தெரியாது. அதோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் பண்ணி ஆன்சர் XYZ கொடுத்துட்டோம். அப்ப எக்ஸர்சைஸ் 1.2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்வொர்க் என்னதுமா? 4th சம்மும் 5th சம்மும், அது போக இது இந்த எக்ஸர்சைஸ் கோரிய எக்ஸாம்பிள்ஸும் எது போடாம இருக்குமோ புக் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு அந்த சம்ஸை போட்டுருங்க. எக்ஸர்சைஸ் 1.2 டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம எக்ஸர்சைஸ் 1.3 பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.